அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைகாணி அடியில் இந்த பேப்பரை வைத்து தூங்கி பாருங்கள், ஏதாவது ஒரு வழியில் நிற்காமல் பணவரவு வந்து கொண்டே இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். கரண்டா நீங்க எத்தனை பணவசிய முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு, பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அந்த குடும்பத்திற்கே நல்ல பணவசியத்தை அது ஏற்படுத்தும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஸ்விட்ச் வேர்டை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ஆற்றல் வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அதே போல சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவலை கொடுத்தாலே போதும், உங்களுடைய ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவாங்க. இதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிரும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 8ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்தணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. தொடர்ந்து நீங்க பயன்படுத்தினால் மட்டும்தான் முழுமையான பலன்களை விரைவாக நம்மால் பெற முடியும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால நடுவுல ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க. மொத்தம் 48 நாட்களை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. டோட்டலா
48 டேஸ்க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க லாங் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 48 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை, இருந்தாலும் முதல் 48 நாளைக்கு இடைவெளி எடுக்கக்கூடாது. அதற்கு பிறகு நடுவில் நீங்க சின்ன சின்ன பிரேக்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். அதே போல இந்த மெத்தட்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல ஆற்றல் மிக்க சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அதை பார்த்துட்டே இருந்தாலோ அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை வேற எந்த லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க, மொழிபெயர்க்க கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு அப்படி என்ன பவர் இருக்குன்னு பார்த்தோம்னா எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தை அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களையும் நம்மால் பெற முடியும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ரெட் கலர் பென்னால ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள உங்களுடைய பெயரை நீங்க எழுதணும். இனிஷியல்லாம் போடணும்னு கிடையாதுங்க, வெறும் பெயரை மட்டும் நீங்க எழுதினால் போதும். தமிழ்ல இங்கிலீஷ்லன்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் உங்க நேமை நீங்க எழுதிக்கலாம். ஆனால் ரெட் கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தணும், வேற கலர் பெண்ணை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சர்க்கிள்குள்ள வட்டத்துக்குள்ள உங்களுடைய பெயரை எழுதிட்டு அதற்கு கீழே இந்த 2 ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதணும். முதலாவதாக ட்ரிகர் டிவைன் கவுண்ட் நவ் டன். ட்ரிகர் டிவைன் கவுண்ட் நவ் டன். அதற்கு கீழே சர்க்குலேட் கவுண்ட். சர்க்குலேட் கவுண்ட். சர்க்குலேட் கவுண்ட். இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். அவ்வளவுதாங்க. இப்ப தினமும் இந்த பேப்பரை நீங்க தூங்குவதற்கு முன்பாக உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்கணும். இந்த பேப்பரை மடித்து வைக்க கூடாதுங்க. 48 நாளைக்கு இதே பேப்பரை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அடிக்கடி இதை நம்ம மாற்றக்கூடாது. சோ கொஞ்சம் திக்கான ஒயிட் கலர் சார்ட் பேப்பர்ல நீங்க வரைஞ்சுக்கலாம், அல்லது பேப்பர்லயே நீங்க வரைஞ்சா கூட அதை லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒரே தலைகாணியில படுக்கிறவங்களாக இருந்தால் அதை நீங்க எடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அப்படி இல்லைனா காலை நேரத்துல அதை நீங்க எடுத்து ஒரு சுத்தமான இடத்துல வச்சிருங்க. நைட்டு நீங்க படுக்கும்போது உங்க தலைகாணிக்கு அடியில நீங்க வச்சிருங்க. நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு 2 நிமிஷம் உங்க கண்களால அதை நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு தலைகாணி அடியில வைங்க. ரெகுலரா உங்க தலைகாணிக்கு அடியிலேயே அது இருந்தாலும் கூட நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து 2 நிமிஷம் அதை நீங்க பார்க்கணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பொறுமையா அதை நீங்க பாருங்க. அதற்கு பிறகு தலைகாணி அடியில வச்சுட்டு நீங்க தூங்குங்க. இன்கேஸ் நீங்க நடுவுல ஊருக்கு போறீங்க, ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு போறீங்கன்னா கூட அந்த பேப்பரை நீங்க எடுத்துட்டு போங்க. சப்போஸ் அந்த பேப்பர் கிழிந்து போய்விட்டாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ திரும்பவும் இதே போல நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இருந்தாலும் அடிக்கடி அதை மாற்றக்கூடாதுங்க. சோ கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. 48 நாளைக்கு ஒரு முறை இந்த பேப்பரை நம்ம மாற்றணும். மாற்றும் போது பழைய பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. திரும்பவும் புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கணும். சோ குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.